வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி நியூஸ் பேப்பரில், அதாவது ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் எப்படி கேப் செய்கிறது, அதாவது சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த கேப் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க அதை இதை போட்டுக்கிட்டு அழகாக விளையாடிட்டுருவாங்க. அதாவது இந்த கேப்பில் நிறைய மாடல் இருக்குது, 4 விதமான கேப் செய்யலாம். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கணும். அப்போ அந்த நியூஸ் பேப்பர் தற்போதைக்கு இல்லாத காரணத்தினால நான் உங்களுக்கு இந்த காலண்டர் பேப்பரில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் இருந்துருக்குன்னா அது 2ஆக மடிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுல் பக்கம் ஒரு பக்கத்தை எடுத்து அதை டபுளாக மடிக்கணும். ஓகேங்களா? டபுளாக அது ஆல்ரெடி மடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து டபுளாக மடித்து, இப்போ இந்த படத்தில் நான் செய்கிற மாதிரி டபுளாக மடித்து வச்சுக்கணும். மடிச்சுட்டு அதை இப்படி வச்சு ஒன் சைடில், அதாவது ட்ரையாங்கிள் பொசிஷனில் சென்டரில் வர மாதிரி மடிக்கணும். வேறு இன்னொரு சைடில் இருந்தும் அதேமாதிரி தான் ட்ரையாங்கிள் பொசிஷனில் சென்டரில், அதாவது நீங்கள் ராக்கெட் செய்வீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி, அதாவது ராக்கெட்டு சின்ன பசங்க செய்வாங்க அந்த மாதிரி ட்ரையாங்கிள் பொசிஷனில் 2 சைடும் மடித்து விடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ நம்ம படத்தில் காமிக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் பொசிஷனில் 2 சைடும் மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போது அதுக்கு கீழே டபுள் பார்ட்ஸ் இருக்கும். அதாவது மேலே ஒரு பேப்பர், கீழே ஒரு பேப்பர் இருக்கும். அதில் மேலே உள்ள பேப்பரை எடுத்துகிட்டு ஒரு அப்படியே ஒரு மடித்து விடணும். இந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்துருக்க மாதிரி மேலே உள்ள பேப்பர் எடுத்து மடித்து விடணும். அதை அதில் பாதியாக மடித்து வச்சுக்கணும். அதாவது எப்படி மடிக்கிறீங்களோ அதில் லைட்டாக பாதியாக மடிச்சுட்டு அது இந்த படத்தில் பார்க்குற மாதிரி, இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடித்து விட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதே மாதிரி ஆப்போசிட், அதாவது உல்ட்டா அதை மாற்றி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம படத்தில் கரெக்டாக மாற்றிக்கணும், அது மாதிரி மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருந்து ஒரு சின்ன மடிப்பு, இந்த மாதிரி படத்தில் கட்டின மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா சென்டரில் ஒரு கோடு விழும். ஓகேங்களா? அந்த கோடை வச்சு நம்ம சென்டரில் கரெக்டாக மடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அந்த சென்டரில் ஒரு கோடு விழுந்திருக்கு. அந்த கோடை வச்சு நான் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஒன் சைடை அப்படியே மடிக்கிறேன். நம்ம சைடு பார்க்குற மாதிரி சென்டரில் கரெக்டாக வச்சு மடிக்கிறேன். அதே மாதிரி தான் ரைட் சைடும். இப்போ 2 சைடும் மடித்தாச்சு. இப்போ 2 சைடும் மடித்ததுக்கப்புறம் இந்த கீழே பேப்பர் எக்ஸ்ட்ரா தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பரை அப்படியே மடிக்கணும். இதை டபுள் மடிப்பு மடிக்கணும். அதாவது இப்போது ஒரு மடிப்பு மடிக்கிறேன்னா இன்னொரு வாட்டி இன்னொரு மடிப்பு அடிக்கணும். ஓகேங்களா? இந்த முக்கோணம் சைடில் லைட்டாக முக்கோணம் ஏன் மடிக்கிறேன்னா ஈஸி, அப்போ தான் பேப்பர் ஈஸியாக நம்ம மடித்து அந்த இதுக்குள்ளே உள்ளே சொருகும் போது உள்ளே போகும். இப்போ பாருங்கள், இந்த முக்கோணம் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இப்போ நான் உள்ளே சொருகிறேன். இப்போ அப்படி மேலே தூக்கி விட்டேன் பார்த்தீங்களா, மேலே தூக்கி விட்டு இப்போ உள்ளே சொருகிறேன். ஓகே, கரெக்டாக பார்த்து வச்சுடுங்க எப்படி கரெக்டாக சொருகணுன்ட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஓகே, நான் இப்போ உள்ளே சொருவி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். அதாவது நீங்கள் ஒவ்வொரு இதுவும் செய்ய செய்ய நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகிடும். ஓகே, இப்போ தொப்பி ரெடி. இவ்வளோ ஈஸியான மேட்டர் தாங்க. பாருங்கள் எந்த தொப்பி ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு ராஜா தொப்பி. ஓகேங்களா? அதாவது இது ஒரு ராஜா தொப்பி. இதை தலையில், இது இப்போ நான் சின்ன பேப்பரில் செஞ்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு தலையில் மாட்ட முடியாது. சின்ன குழந்தைங்க மாட்டி விடலாம். இதுவே நீங்கள் பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்து செஞ்சிங்கன்னா தலையில் மாட்டிலே போட்டு விட்டுடலாம். இப்போது அதை நான் இந்த ட்ரையாங்கிள் பொசிஷனில் இப்படி மடித்து அதை உள்ளே விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு தொப்பியாக மாறும். இது என்ன தொப்பின்னு சொல்லி பாருங்கள் பார்ப்போம். இது வந்து நேரு தொப்பி. அதாவது நேரு மாமா வந்து இந்த தொப்பி தான் போட்டிருப்பாரு. வேணால் பாருங்கள், அட்ஜஸ்டெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது அப்படியே நீங்கள் தலையில் மாட்டினீங்கன்னா நேரு தொப்பி மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக மடித்தாச்சு. இப்போ அதை ஆப்போசிட், அதாவது கமத்தி வச்சுட்டு ஒரு இழுத்து இந்த மாதிரி மடிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி மடித்து பாருங்கள், இந்த நேரு தொப்பியை இப்படி தான் இருக்கும். நேரு தொப்பி அதில் சென்டரில் பிடிச்சிக்கிட்டு இன்சைடில் ஒரு இழுத்துட்டு இந்த மாதிரி மடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மடித்து இந்த டபுள் 2 சைடும் ட்ரையாங்கிள் பொசிஷனில் 2 சைடும் மடித்து உள்ளே சொருவி விட்டுறணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒன் சைடு மடிக்கிறேன், ஒன் சைடு மடித்து உள்ளே சொருவி விட்றேன். ஓகே, சொருவி விட்டாச்சு. இன்னும் அடுத்த சைடு மடிக்கிறேன், மடித்து உள்ளே சொருவி விட்றேன். பாருங்கள், கவனமாக பாருங்கள். இது வந்து ஒரு தொப்பியாக ரெடி ஆகிரும். இது எந்த தொப்பிங்கிறத நீங்களே பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ நானும் சொல்கிறேன். இது எந்த தொப்பி? இது வந்து முஸ்லீம்கள் வச்சுருப்பாங்க தெரியுமா ஒரு தொப்பி, அந்த தொப்பி மாதிரி வரும். ஓகேங்களா?
மற்றபடி குறுக்கா அந்த மாதிரி இவங்களும் இந்த மாதிரி தொப்பி தான் வச்சுருப்பாங்க. இதில் 3 சைடு இருக்குது பார்த்துங்க. 3 சைடும் வெளியே இழுத்து விட்ற மாதிரி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் அதை பாருங்கள். ஒன் சைடு நான் இப்போ நடுவில் சென்டரில் உள்ளதை வெளியே இழுத்து விட்றேன். ஓகே, இழுத்து விட்டாச்சு. அடுத்து சைடு 2 சைடில் உள்ளதையும் வெளியே இழுத்து விட்றேன். இந்த சென்டரில் உள்ளதை வெளியே எடுத்து விட்டாலே இது போலீஸ் தொப்பி மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் வேணால் அதை போட்டு பார்த்தா தெரியும். தலையில் போட்டு பார்க்கும்போது போலீஸ் தொப்பி. இப்போ 2 சைடு உள்ளதை இழுத்து விட்றேன். 2 சைடு உள்ளதை இழுத்து விட்டேன்னு அது எந்த தொப்பியாக மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து எந்த தொப்பி தெரியுமா? நீங்கள் பார்த்தாலும் தெரியும், இது வந்து பட்டம் படிப்பு. அதாவது பட்டம் படிப்பு படித்தவனுக்கு ஒரு தொப்பி வைப்பாங்க, தொப்பி வச்சு விடுவாங்க. அந்த தொப்பி இதை கொஞ்சம் நிமித்தி விட்டிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் உள்ள அரசர் தொப்பியாக மாறிடும். ஓகேங்களா? பார்த்தீங்களா, ஒரு பேப்பரில் எத்தனை தொப்பி செய்ய முடியுது பார்த்தீங்களா? இந்த வீடியோவை நீங்கள் சின்ன பசங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து சின்ன பசங்களுக்கு தொப்பி செஞ்சு கொடுத்து சின்ன பசங்களாம் மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி வீடியோ பல வீடியோ போட இருக்கிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.